என்ன பார்க்க போறோம்னா டீ டைம் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க. அந்த மாதிரி தான் நானும் செஞ்சிருந்தேன். ரொம்ப நாளா இதை செய்யணும் செய்யணும்னு நினைச்சு இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இந்த ரெசிபியை பேச்சுலர்ஸ் கூட பார்த்து செய்யலாங்க டக்குன்னு. அது எப்படின்றத பார்க்கலாங்க வாங்க. காலிஃப்ளவர் ரொம்ப நாளா வீட்டில் இருந்துச்சு. ஒரு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. என்னை யூஸ்மீன்னு சொன்ன மாதிரியே எனக்கு தோணுச்சுன்றதுனால அன்னைக்கு மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக அதையும் யூஸ் பண்ணியாச்சுங்க. காலிஃப்ளவரை முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சிங்காக பஜ்ஜி மிக்சிங்காக நான் போட்டிருக்கிற அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுல செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லுங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன்ல கடல மாவு எடுத்திருந்தேன். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா வெறும் ரெட் சில்லி தான் எடுத்திருந்தேன். ஒரு 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தாங்க. கொஞ்சமாக சோடா மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமலும் நடுவில் ஒரு பதம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை நல்லா அதில் முக்கி எண்ணெய் அதுக்குள்ள இந்த மிக்சிங் பண்றதுக்குள்ளவே நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கணும். அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த காலிஃப்ளவரை அழகா முக்கி எடுத்து போட்டிருந்தா சூப்பரான பஜ்ஜி ரெடிங்க. இதை நீங்க கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பா தெரியாதவங்களுக்காக சொல்றேன், தெரிஞ்சவங்க விட்டுருங்க. நேற்று இந்த கிளைமேட்டும் மழை வர மாதிரியே இருந்துச்சு இல்லைங்களா, அதனால இனிமே இப்படிதானே இருக்கும், அதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு இதையே போட்டலான்னு ஒரு வீடியோல போட்டாங்க ஷார்ட்ஸ்ல. மறக்காம இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. அழகா சூப்பராகவும் இருந்துச்சுங்க. இந்த யூஸ்மின்னு சொல்லிட்டு இந்த காலிஃப்ளவரு ரொம்ப அழகா வெந்து அதாவது இந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கு அப்புறம் போடும்போது இந்த மாதிரி நிறையவே பபுள்ஸ் வரும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா பச்சையா தானே நம்ம போட்டிருந்தோம் காலிஃப்ளவரு, அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த பபுள்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுங்க. அந்த டைம்ல நல்ல ஒரு கலராகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பார்த்து எடுத்துடணும். கூடவே டீயும் ரெடி பண்ணியாச்சு. டீ ஸ்நாக்ஸான காலிஃப்ளவர் பஜ்ஜியும் டீயும் குடிச்சு நேற்று சூப்பராக இந்த பொழுது சூப்பராக போச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு